நித்யா தனது மேசை கணினியில் பின்வரும் HTML குறிமுறையை beach.html என சேமிக்கிறார். ரைட், அதில் அவள் தனது கணினியிலே beach.large.jpg, beach.median.jpg, beach.small.jpg ஆகிய கோப்புகளையும் ஒரே கோப்புறையிலே வைத்திருக்கிறாள்னு கொள்க. ரைட், 3 இமேஜ் வேறு வேறு பேரில் இருக்கு, எல்லாமே ஒரே ஃபோல்டரில் இருக்கான். வெவ்வேறு படிமங்களை வெவ்வேறு சாதனங்களில் அல்லது திரை அளவுகளில் காட்சிப்படுத்துவதை குறிப்பதற்கு பிக்சர் கூறு பயன்படுத்தப்படலாம். என்ன சொல்றார்? வெவ்வேறு படிமங்கள் வெவ்வேறு சாதனங்களில் அல்லது திரை அளவுகளில், அதுக்கிடையில யாரோ ஒரு ஆளுக்கு இது தேவைப்படுது. கீறணும்னா வேறு எங்கேயாவது போய் கீறுங்களோட ஏஎல் வரப்போது வாரலாமே, அதுக்குள்ள உங்களுக்கு விளையாட்டு. சிலது இப்படி இருக்கு, ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல கதைக்கூடாது. கவனிங்க, வெவ்வேறு படிமங்கள் வெவ்வேறு சாதனங்களில் திரை அல்லது திரை அளவுகளில் காட்சிப்படுத்துவதை குறிப்பதற்கு பிக்சர் கூறு பயன்படுத்தப்படலாம். உங்களுக்கு இந்த பிக்சர் எலிமெண்ட் என்ற கோடிங்கை பற்றி பெரிய அளவில் தெரியாதபடியாக அவர் எங்களுக்கு சொல்கிறார். அந்த ஒவ்வொரு சைஸில் என்ற எல்லா ஸ்க்ரீனும் ஒரே சைஸாக இருக்காது. அப்போ ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதால ஒவ்வொரு சைஸ் ஸ்க்ரீன் சைஸில் காட்டுறதுக்காக ஒவ்வொரு இமேஜ் சைஸை வச்சிருக்கணுமா. இப்போ லேப்டாப்புக்கு ஒரு மாதிரி, ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மாதிரி, டேப்லெட்டுக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்கிறார். சரி, ஸோ அதுதான் அந்த பிக்சரின் பர்பஸ்ன்னு சொல்கிறார். ரைட், அடுத்தது கொஞ்சம் இந்த லேப்டாப் இருக்க சார்ஜ் பண்ணும். ரைட், அடுத்தது இணைக்கப்பட்டுள்ள வளம் எந்த ஊடகத்திற்கு அல்லது சாதனத்துக்கு உகந்தது என்பதை மீடியா பண்பியல்பு குறிப்பிடுவதுடன் SRC செட் பண்பியல்பானது பயன்படுத்தப்பட வேண்டிய படிமத்தின் URL-ஐ குறிப்பிடலாம். அது மாதிரி அந்த கோடிங்கை விளங்கப்படுத்துகிற என்னென்னா, அந்த மீடியா பண்பியல் வந்து இந்த ஊடகம், அதாவது இந்த மானிட்டர் பெருசாக சின்ன அதுக்கு பாவிக்கிறதுக்கு மீடியா போடுறாராம். SRC செட் வந்து URL குறிப்பிடுதான். சும்மா கோடிங்கை பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு பாருங்க. மீடியான்னு போட்டு அந்த ஸ்க்ரீன் சைஸ்கள் போடுறார், அந்த எவ்வளோ சைஸ் இருக்கணும்னு. SRC செட்டுன்னு போட்டு அங்கோட சோர்ஸ் இமேஜ் இருக்குது தானே, அது என்ன URL. இதில் ஃபுல் URL போடையில் அது ஒரே ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அதிൻ്റെ பேரை மட்டும் எக்ஸ்டென்ஷனோட போட்டிருக்காரு, அதுதான் URL. ரைட், கேட்ட கேள்வியை பாருங்க பிள்ளைகள். பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானவை. இந்த கோப்பு ஒரு வெளியக பாணித்தாளை பயன்படுத்துகிறது. அது தவறு. காரணம், வெளியக பாணித்தாளை பாவிக்கிறேன்னா உங்களுக்கு தெரியும், இதில் ஹெட்டுக்குள்ளே நாங்கள் அந்த லிங்க் REL டைப் எல்லாம் போட்டு HREF எல்லாம் போட்டு எழுதுவோம். ஸோ அது இங்கே எழுதப்படையில்லை. எனவே வெளியக பாணித்தால் இங்கே இணைக்கப்படையில்லை. அது அவர் இணைக்கப்படுதுன்னு சொல்கிறார். அப்போ அது பிள்ளை. நித்யா தனது கணனியில் உள்ள மிகப்பெரிய வலை மேலோடி சாளரத்தினூடு இந்த கோப்பை திறக்கும் போது beach.small.jpg எனும் படிமம் காட்சிப்படுத்தப்படும். மிக பெருசுக்கு இதில் பார்க்கலாம் நீங்கள், மிக பெருசுக்கு இது 1024 போடுறது, அதுக்கு பீச் லார்ஜ் தான் போட்டிருக்கு. எனவே அந்த ஸ்க்ரீனுக்கு பீச் லார்ஜ் தான் வரும். ஆனால் நித்யா அதை ஓப்பன் பண்ணிக்க பீச் ஸ்மால் இல்லை வருமென்று போடுறார். அப்போ அதுவும் கூட ரைட். நித்யா கமலாவுக்கு beach.html எனும் கோப்பை மாத்திரம் மின்னஞ்சல் செய்து கமலா தனது சூட்டிகை தொலைபேசியூடாக அதனை திறக்கும் போது ஸ்மால் பீச் பிக்சர் எனும் உரை காட்சிப்படுத்தப்படும். இப்போ என்ன செய்யிருக்கார் நித்யா? கமலாக்கு இந்த beach.html எனும் கோப்பு இருக்கு தானே, இப்போ நீங்கள் மேலே பார்க்குறது இது, இந்த கோடிங் இதை மட்டும் அனுப்புகிறாவாம். அனுப்பினால் ரைட், அனுப்பினா அவ அந்த கமலா தன் ஸ்மார்ட் ஃபோனில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன வருதாம்? ஸ்மால் beach.picture வருதாம். அது சரி, ஏன்னு சொல்லுங்க. அப்போ இந்த நித்யா என்ன செய்திருக்கணும்? கமலாவுக்கு அனுப்பிக்க இந்த 3 பிக்சர்ஸும் இருக்கிற அந்த ஃபோல்டரையும் சேர்த்து அனுப்பியிருக்கோம். இங்கே பாருங்க, இதில் இருக்குதானே அந்த எல்லாம் ஒரு கோப்புறையிலையும் இருக்குண்டு. அப்போ என்ன அனுப்பப்படையில சொல்லுவோம்? அப்போ பிக்சர் அனுப்பப்படையில்லை யாருக்கு? கமலாக்கு. கோடிங் மட்டும் போயிருக்கு. அப்போ கோடிங் மட்டும் போயிருந்தா என்ன சிக்கல் வரும்? இப்போ பாருங்க, அவள் ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்து பார்க்குறா. ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்து பார்க்குறான்னா சின்ன என்ன இந்த IMG SRC இதுதானே வரப்போகுது கீழே.
அப்போ இது வரப்போகுது ஸ்மால் வர வேண்டியது பீச் ஸ்மால் டாட் ஜிபிஜி வரணும். ஆனால் அந்த பிக்சர் போக இல்லையா அங்கே பிக்சர் போனால் தானே பிக்சர் வரணும். அப்போ பிக்சர் போகாட்டி உங்களுக்கு தெரியும் ஆல்டர்னேட்டில் நாங்கள் என்ன கொடுக்குறோமோ அந்த சொல் தானே வரணும். அப்போ பீச் ஸ்மால் டாட் ஜேபிஜி என்ற பிக்சர் தான் வரணும். ஆனால் அந்த பிக்சரை அவன் அந்த ஃபோல்டரை அனுப்ப மறந்துட்டா, எனவே அந்த பிக்சர் வர வாய்ப்பில்லை. அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ்ல நாங்கள் கொடுத்த டெக்ஸ்ட் வரும். எனவே ஸ்மால் பீச் பிக்சர் வர்றது இதில் சரி. அப்போ என்ன பிள்ளைகள் ஆன்சரிங்க கடைசி மட்டும் சரி, சி மட்டும் சரி. இல்லைங்களா? அடுத்த கேள்வி 41வது. ஒரு வலைப்பக்கம் 41.1 காண்பிக்கப்படுவதுடன் அதனை அமைக்க பயன்படுத்தப்பட்ட HTML மூலத்தின் ஒரு பகுதியும் தந்திருக்காங்க. குயிக்கா பாம்பிள்ளையில் கொஞ்சம் ஈஸியான கேள்வி தானே. அப்போ இதில் பாருங்க, மேலே கொஞ்சம் ஜூமை கூட்டித்தான் வச்சுக்கிறேன், அதில் கீழே வெட்டுப்படும். ஜீரோ ட்ராஷ் என்றதுக்கு முன்னுக்கு ஏ இருக்கு. இங்கே பாருங்க, பக்கத்தில் கோடிங்க பாருங்க, ஒரு ஹெடிங் மாதிரி இருக்கு. அப்போ ஆன்சரை போய் செக் பண்ணி பாருங்க, H1 வருது. அப்போ 1 2 3 இதில் ஏதோ ஒன்று வரும். சரியா? H1 அது ஓகே. இந்த மூன்றில் ஏதோ ஒன்று. அடுத்த பாருங்க, திஸ் இஸ் லோ காஸ்ட் வருது தானே. இங்கே அவுட்புட்டை பாருங்க, அவுட்புட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ இது ஒரு பந்தி மாதிரி இருக்கு பாருங்க. மேலே ஒரு எம்டி லைன் இருக்கு, கீழே எம்டி லைன் இருக்கு தானே, பந்தி. அப்போ பி வந்து பியா இருக்கு. ஓகே, பேசிக் கோடிங் தானே. அப்போ அப்படி பார்த்தா முதல் மூணும் சரி வருது. பி வந்து பி. சரி, இனி சியை பாருங்க. சி வந்து இந்த எஸ்ஆர்சிக்கு முன்னுக்கு இருக்கிற டேக். அப்போ ஐஎம்ஜி தான் இங்கே பாருங்க, ரிங்ஸ் டாட் ஜேபிஜி எல்லாம் போகுது. இமேஜுக்குரிய கோடிங் தானே. அப்போ இந்த 3 ரிங் இருக்கு தானே, இதுக்குரிய கோடிங் தான் எழுதியிருக்கணும் ஐஎம்ஜி. அப்போ சி வந்து ஐஎம்ஜி. அப்படி பார்த்தா மூன்றாவது பிழைச்சிட்டு முதல் ரெண்டும் சரி வருது. ஓகே, ஐஎம்ஜி. சரி, இப்போ டியை பார்ப்போம். டி இங்கே கீழே பாருங்க, இதில் இந்த பி ஹாப்பின்னு தோங்க தானே, அதுக்கு முன்னுக்கு பந்தி என்று போடுறார். அதே நேரம் எழுத்துக்கெல்லாம் சரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. அப்போ இட்டாலிக் அல்லது எம்பசைஸ். அப்போ இதில் எங்களுக்கு எம்பசைஸ் தந்திருக்காரு. அப்போ அதுவும் சரி வருது. முதல் ரெண்டும் சரி வருது. எம்பசைஸும் இட்டாலிக் மாதிரி சரிச்சு சாய்வாக காட்டும். பட் அது பர்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நாங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்டான விடயங்களை நாங்கள் சரிச்சு காட்டுறா தான் ஈய. இல்லை நாங்கள் நார்மலாக சும்மா சரிச்சு காட்ட போகிறோம்னா அது இட்டாலிக் ஐ. சரி, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இ. இ வந்து உங்களுக்கு பார்க்க தெரியுது, ஏயோட துவங்கினுடைய ஹைப்பலிங். அப்போ இந்த போச்ச வீடியோன்றது தானே, அது ஒரு ஹைப்பலிங். ஏயோட HREF வரும். ஏயோட HREF அப்படி பார்த்தது சரி, முதலாவது. ரைட். அப்போ ஆன்சர் முதலாவது. 42வது. ஒரு HTML கோப்பினுள் shop.css எனும் வெளியக CSS கோப்பினை உள்ளடக்குவதற்கு சரியான வழி பின்பற்றுள்ளது. எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை நினைக்கிறது ஈஸியானே. அது பிள்ளை ஆன்சர் 5வது என்ன, லிங்க் REL ஸ்டைல் ஷீட். நாங்கள் டைப் எழுதுனாங்களே என்ன, டெக்ஸ்ட் CSS அது இதில் இல்லை. மற்ற கோடிங் இருக்குது தானே, அது சரி. HREF போட்டு நாங்கள் எங்களுடைய எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டின பேர் கொடுக்குறாங்க நிகழ்ச்சியோட. ஸோ 5வது ஆன்சர். நேரடி கேள்வி தானே. அடுத்த கேள்வி. ஒரு வலைத்தளத்தில் உள்ள எல்லா 2ஆம் நிலை தலையங்கங்கள் H2 நிறத்தையும் நீளமாக செய்வதற்கு பின்வரும் தொழில்நுட்பங்களில் அது மிகவும் வசதியானது. எல்லா ஹெடிங்கைக்கும் ஒரே ஸ்டைல் கொடுக்க போறீங்கன்னா பிள்ளைகள், அது ஸ்டைல் ஷீட் தானே. அப்படி என்ன CSS என்ன, வேறு சாஃப்ட்வேரை விட CSSலாம் இப்படியான ஸ்டைல் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ 2வது ஆன்சர். அடுத்த கேள்வி. பின்வரும் எந்த கூற்றுக்கள் உண்மையானவை? ஒரு ஆர்டினோ பலகையில் உள்ள அந்த ஆர்டினோ போர்டை பற்றி உங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கிறீங்க. ஸோ அதை வச்சு பேசிக்கான கேள்வி கேட்கிறார். ஒரு ஆர்டினோ பலகையில் உள்ள இலக்கமுறை ஊசிகளுக்கு ஒத்திசை உள்ளீடுகள் வழங்கப்படுகின்ற போதிலும் கூட அவை ஒத்திசை பெறுமதிகளாகவே வாசிக்கப்படும். என்ன சொல்றா பிள்ளைகள்? ஆர்டினோ போர்டில் இருக்கிற இந்த டிஜிட்டல் பின்ஸ் இருக்கு தானே, அதுக்கு அனலாக் உள்ளீடுகளை வழங்கினாலும் கூட அவை அனலாக் பெறுமதிகளாக வாசிக்கப்படும். இல்லை, டிஜிட்டல் பின்னுக்கு நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அனலாக் இன்புட் கொடுக்க இயலாது. டிஜிட்டல்னா 1 0, அந்த இடத்துல அனலாக் பல பெருமானங்களை கொடுக்கவே இயலாது. அப்போ அது டோட்டலாக அந்த கூட்டு பிழையானது. ரைட். அடுத்தது, ஓர் ஆர்டினோ பலகைக்கு நேரோட்ட மின்வலுவை வழங்குவதற்கு அதனுடைய USB துறையையும் பயன்படுத்த முடியும். சரி என்ன, USB மினி USB இருக்கு தானே, அதாலே நாங்கள் DC கரண்டை கொடுக்கலாம். லேப்டாப் மூலமோ அல்லது பவர் பேங்க் மூலம் அல்லது என்ன DC பவர் ஜெக்கண்டும் இன்னொன்று இருக்கு. அப்போ பி சரி. ஓர் ஆர்டினோ பலகைக்கு அறை வெப்பநிலையை உள்ளீடு செய்வதற்கு LM35 வெப்ப புலனி Vout ஊசி பயன்படுத்தப்பட முடியும். ஓர் ஆர்டினோ பலகைக்கு அறை வெப்பநிலையை உள்ளிடுவதற்கு LM35 வெப்ப புலனி, அதாவது இது டெம்பரேச்சர் சென்சரில் அவுட் இருக்கு தானே, அந்த ஊசியை பயன்படுத்தலாம்.
சரி, இது ஏன் வெப்ப புலனி என்றால் உங்களுக்கு தெரியும். இதை நாங்கள் அனலோக், அது வந்து என்னது, ஒரு அனலோக் இன்புட் தானே இல்லை? டெம்பரேச்சர் சென்சர், எல்டிஆர், இதெல்லாம் அனலோக் கண்டினியூஸ் தானே அனுப்பும். எனவே கண்டினியூஸாக அனுப்பிக்க அதை கொண்டு வந்து அதிൻ്റെ அவுட்டை கொண்டு வந்து நாங்கள் A0லேருந்து A5 மட்டும் இருக்கும் தானே, அதில் நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டோம். சரி, எனவே அவர் சொல்கிற கூட்டியை ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆர்டினோ பலகைக்கு அறை வெப்பநிலையை உள்ளீடு செய்வதற்கு LM35 வெப்ப புலனியின் வி அவுட் ஊசி பயன்படுத்தப்பட முடியும். சரி, இதை கொண்டு வந்து நீங்கள் A0லிருந்து அந்த அவரில் இருக்கிற வி அவுட் இருக்கு தானே, இப்போ இப்போ ஒரு சென்சர்லேயும் அவுட்டை கொடுக்குறதுக்கு பின் இருக்கு தானே உள்ள, அதை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஆர்டினோ போர்டில் அனலாக் பின்ஸ் A0 A5 இருக்கு தானே, அதில் ஏதோ உள்ள நினைச்சா சரி. அப்போ இதில் ஆன்சர் அது பியும் சியும். சரியா? அடுத்த கேள்வி. 45 முதல் 46 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பி முதல் எஸ் வரை முகப்படையாளமிடப்பட்ட பின்வரும் குறிமுறையை கருதுக. இந்த குறிமுறையினது ஒரு ஆர்டினோ பலகை அறை வெப்பநிலையை அடிப்படையாக கொண்டு ஒரு மோட்டரின் ஆளியை ஒன் ஆஃப் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. சரி, அறை வெப்பநிலையை பாவிச்சு ஒரு மோட்டரை ஆன் பண்ணுறது, ஒரு கிட்டத்தட்ட ஃபேனிൻ്റെ டெக்னாலஜி. சரிதானே? ரைட். இதில் பாருங்க, கேள்வி என்னென்னா, நாங்கள் கேள்விக்கு நேரடியாக போவோமே. பின்வரும் நோட்டில் அது முகப்படையாளங்களுக்கான சரியான பிரதியிடுதல். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், இந்த ஆர்டினோ ப்ரோக்ராம்ஸை பற்றி பெருசாக நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சாதாரண ஒரு சென்சரிൻ്റെ இன்புட்டை எப்படி இருக்குன்னு தெரியணும். அது டிஜிட்டல் இன்புட்டாக இருந்தால் டிஜிட்டல் டிஜிட்டல் ரீடை பாவிக்கிறீங்க. அனலாக் இன்புட் அனலாக் ரீடை பாவிக்கிறீங்க. அதை கொண்டு ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி போட்டு பிற ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறீங்க. அப்படி தான் உடம்பு எழுதுனாங்க. அப்போ இதில் பாருங்க, எங்களுக்கு இந்த பின் மோட்டர் பின் டேஷ் போடுறார். மோட்டர் பின் தான் இப்போ உங்களுக்கு பாருங்க, சென்சர் பின் இருக்கு, அதே சென்சர் பின் இருக்கு, மோட்டர் பின் இருக்கு. மோட்டர் தான் உங்களுக்கு அவுட்புட், சென்சர் தான் உங்களுக்கு இன்புட். அப்போ கட்டாயமாக மோட்டர் பின்னன்றதில் என்ன போடுவீங்க பிள்ளை, அதான் அவுட்புட். என்ன அதானே ஃபேன், இந்த மோட்டரை ஃபேனை தொழில்படுத்துகிறானே ப்ரோக்ராம். ஸோ பி வந்து அவுட்புட்டாக இருக்கும். எங்களுக்கு எம்சிக்யூனுடைய அவர்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதியிருக்கிறோம், என்றாலும் சிமோலோ கேபிட்டலாக வந்து பாருங்க, எல்லாம் கேபிட்டல். அப்போ கடைசி மூன்றும் சான்ஸ் இருக்குது அவுட்புட். அதே மாதிரி உழுகுவாங்க ஒயிட் லூப்புக்குள்ளே பாருங்க, சென்சரின் இன்புட் எடுத்து சென்சர் வேல்யூனை மாறிக்க சேமிக்கிறோம், அதை இன்டீஜரை மாற்றி போட்டு சேமிக்கிறோம். அப்படி என்ன ஃபங்க்ஷன்ல பாவிக்கிறது? ரைட், என்ன ஃபங்க்ஷன் பாவிக்கிறது? இதில் பார்த்தீங்கன்னா என்ன சென்சர் பாவிக்கிறீங்க? வெப்பநிலையை தானே இன்புட் பண்ணுறீங்க. வெப்பநிலையை இன்புட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அது ஒரு அனலோக்கே இருக்கும். அப்படி தானே? வெப்பநிலைன்றது தொடர்ச்சியாக தானே உள்ளீடு செய்யப்பட வேண்டியது. அப்போ இதில் என்ன போடுவீங்க பிள்ளை? டிஜிட்டல் ரீடா இல்லைன்னா அனலாக் ரீடுன்னு போடுவீங்க. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது சரி வருது, இல்லை மூன்றாவது சரி வருது. சாரி, முதலாவது இல்லை, முதலாவது இன்புட் எல்லாம் இருக்குது. அனலாக் ரீடுன்னா மூன்றாவது அல்ல நாலாவது அனலாக் ரீட். ரைட். ஸோ மூன்றாவது இல்லை நாலாவது. அடுத்து பாருங்க, அப்படியே விழுக்குவாங்க. அதெல்லாம் சென்சர் டேட்டாவை எல்லாத்தையும் பிறகு வோல்டேஜை மாற்றி கன்வெர்ட் பண்ணுறது, அதெல்லாம் எழுதியாச்சு அவர். ரைட். டெம் கிரேட்டர் தேன் 40 இருந்தால், அந்த டெம்பரேச்சர் 40 கூடவா இருந்தால் என்ன செய்யணும் இல்லை? அந்த மோட்டர் வேலை செய்யணும். அப்போ மோட்டர் வேலை செய்யணும்னா டிஜிட்டல் ரைட் தானே பாவிக்கிறாங்க. அப்போ ஆர் வந்து டிஜிட்டல் ரைட், அதுவும் சரியா இருக்குது. மூன்றல்ல நாலாவது டிஜிட்டல் ரைட். ரைட். அதே நேரம் பாருங்க, இது ட்ரூவா இருந்தா என்ன செய்யணும்? அந்த ஃபேனை ரன் பண்ண செய்யணும். அப்படின்னா ஹை போடுறாரு, எஸ் ஃபேன் இருக்கணும், அதானே மோட்டர் பின். அப்போ இரட்டு என்ன வளமே 8 போடுறாங்க, இதில் மோட்டர் பின் வரப்போகுது. அப்போ எஸ்ஆர் மோட்டர் பின், எஸ் மோட்டர் பின். சென்சர் பின் இல்லைன்னா மோட்டர் பின் இல்லை, மோட்டர் பின்லாம் மோட்டர் நெஞ்சிருக்கு. அப்போ ஆன்சர் மூன்றாவது. சரிதானே? ஏதாவது சிக்கல் இருந்தால் கேளுங்க. மூன்றாவது. அடுத்த கேள்வி. பின்வரும் கூற்றுக்களில் எவை உண்மையானவை? A1 முதல் A வரையான எந்த ஒரு ஊசிகளுக்கும் வெப்பநிலை புலனியிலிருந்து வரும் உள்ளீடு இணைக்கப்பட்டிருக்கவும் முடியும். ஆனால் அப்படியெனில் அந்த மாற்றத்தை பிரதிபலிக்கத்தக்க வகையில் குறிமுறையில் உள்ள கன்ஸ்ட் இன்ட் சென்சர் பின் A0 எனும் வரியும் மாற்றப்படணும். அது சரிதான? நீங்கள் அனலாக் இன்புட்டில் எங்கேயுமே நீங்கள் அதை இணைக்கலாம், அதை உங்களோட சென்சரை. அப்படி இணைச்சா மேலே நீங்கள் சொல்கிறீங்க சென்சர் பின் வந்து A0, அதை நீங்கள் மாற்றணும். இப்போ உதாரணத்துக்கு முதலாவது பின்னில் நினச்சிருந்தீங்கன்னா கன்ஸ்ட் இன்ட் சென்சர் பின் அசைன்மெண்ட் A1 போடுவீங்க. எங்கே அசைன் பண்ணுறீங்கன்றதை காட்டணும். அப்போ அது சரி. மோட்டரானது ஆர்டினோ பலகையின் ஒரு GNDக்கு இணைக்கப்பட வேண்டும். மோட்டரானது ஆர்டினோ பலகையின் ஒரு GND ஊசிக்கு இணைக்கப்பட வேண்டும்.
இது தவறு. ஏனெண்டா மோட்டர் வந்து ஒரு டிசி மோட்டர். டிசி மோட்டருக்கு அதிக அளவான டிசி கரண்ட் தேவைப்படும். டிசி மோட்டர் தான். இந்த இடத்துல நாங்கள் ஆர்டினோ போர்டில் இருந்து அவ்வளவுத்துக்கு எங்களால் சப்ளை பண்ணிடாது. அப்படி சப்ளை பண்ணுற இடத்துல இந்த ஆர்டினோன்ற கிரவுண்டு ஊசிகள் எல்லாம் டேமேஜ் ஆகும். இதுக்காக நாங்கள் எக்ஸ்டர்னலாக தான் நாங்கள் கட்டாயமாக ஒரு பவர் சோர்ஸை பாவிக்கணும். ரைட், ஒரு கரண்டை கொடுக்குற மூலத்தை பாவிக்கணும். அதோட டிரான்சிஸ்டரையும் பாவிக்க வேண்டி இருக்கும். எனவே இந்த இடத்துல அவர் அது எல்லாம் பாவிக்கலாம்னு சொல்றார். என்ன, கிரவுண்டு ஊசி பாவிக்கலாம்னு சொல்றாரு தானே. அப்ப இது தவறு. காரணம், அதுக்கு கூட கரண்ட் தேவை. ஸோ அது பிழை. மேலே உள்ள குறிமுறையானது சரியாக முழுமையாக்கப்பட்டதும் தொகுக்கப்பட முடிவதுடன் ஆர்டினோ ஐடியில் உள்ள அப்லோட் பொத்தானை பயன்படுத்துவதன் மூலம் ஆர்டினோ நுண்கட்டுப்படுத்திக்கு யூஎஸ்பி துறையினரால் தரவேற்றம் செய்யப்பட முடியும். அது சரிதான. வளமையாக நாங்கள் கம்ப்யூட்டரில் கோடிங் எழுதி போட்டு அது அப்லோட் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டோம்னா என்ன செய்யும், அது யூஎஸ்பி போர்டோடாக எங்களுடைய ஆர்டினோ போர்டின மெமரிக்கு போயிடும். சரி, வளமையாக அந்த ஆர்டினோ ப்ரோக்ராம் எழுதுறது நாங்கள் சில சிமியூலேட்டரில் செய்யக்க அப்படி உங்களுக்கு அந்த 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 இஃபெக்ட் கிடைச்சிருக்காது. பட் நார்மலாக நீங்கள் ஒரு ஆர்டினோ ஃபிசிக்கல் போர்டில் செய்யக்க இப்படி தானே செய்வீங்க. கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதி போட்டு அதை ஆர்டினோ போர்டுக்கு அப்லோட் பண்ணுவீங்க யூஎஸ்பி கேபிளோடாக. அப்போ அது பிள்ளைகள் சரி, முதலாவதும் மூன்றாவது ஏயும் செய்யும். ரைட். அடுத்தது 47. பின்வரும் கூற்றுகளில் இவை சரியானவை. பொருட்களின் இணையத்தின் ஐஓடி விரிவாக்கத்தன்மைக்கும் வினைத்திறனான செயற்பாட்டிற்கும் IPv6 ஆனது பெரிதும் உகந்தது. விரிவாக்கத்தன்மைக்கும் வினைத்திறனான செயற்பாடு அது சரி. ஏன் சொல்லுவோம் அப்போ? இப்போ நாங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க IPv4ல் பற்றாக்குறை இருக்குது, சாதனங்களுக்கு ஐபி எல்லாம் கொடுக்க முடியலைன்னு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஐஓடி டிவைஸையும் உருவாக்கி விட்டால் எவ்வளோ டிவைசஸ் வந்துடும். ஐஓடியை பாவிச்சு எல்லா டிவைஸையும், அதாவது கம்ப்யூட்டிங் செய்யாத வேலையை, கம்ப்யூட்டர் மாதிரி இல்லாத எல்லாமே கம்ப்யூட்டர் மாதிரி தான் இப்போ தொழிற்பட வெளிக்கிட்டுது. அப்போ எல்லாத்துக்கும் இல்லை ஐபி அட்ரஸ் வேணும். அப்போ ஐபி அட்ரஸின் எண்ணிக்கை அதிக அளவில் இப்போ இல்லை மில்லியன் கணக்கில் எல்லாம் தேவைப்பட போகுது. நார்மலாக கம்ப்யூட்டர் இருந்த காலம் போய் ஐஓடி டிவைசஸ் வந்தோடனே அவைக்கெல்லாம் ஐபி எல்லாம் வேணும். எனவே IPv6 இருக்கிறது கட்டாமல் அது அந்த ஸ்கேலபிலிட்டி, அது அந்த என்ன அந்த அந்த அது விஸ்தீரணம் அல்லது அது ஆயுட்காலத்தை கூட்டம் நிறைய டிவைஸுக்கு நாங்கள் ஐபியை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அது சரி. ஒரு தடவை ஆர்டினோ பலகைக்கு சேர்க்கப்பட்டதும் ஒரு ஈதர்நெட் காப்பானது ஈதர்நெட் ஷீல்டு இணையத்துடன் இணைவதற்கு வசதி செய்து கொடுக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆர்டினோ போர்டை இன்டர்நெட்டோட இணைக்கணுமெண்டா கட்டாயமாக ஈதர்நெட் ஷீல்டு பாவிக்கணும். நாங்கள் அதை பாவிச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதி பார்ப்போம். அதை எதிர்பார்த்து கொண்டு போங்க. அப்படியான ப்ரோக்ராம் எதிர்காலத்தில் வரலாம். இப்போ வளமையாக நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரை இன்டர்நெட் இணைக்க வயரால் ஒரு ஈதர்நெட் இது இருக்குது தானே, என்ஐசி இருக்குது தானே, அந்த என்ஐசி ஊடாக தானே அதெல்லாம் இந்த RJ45 போட்டிருக்கு, அதனூடாக தான் அனுப்புறீங்க. அதே மாதிரி ஆர்டினோ போர்ட்டுக்கும் நீங்கள் அப்படி ஒரு ஆர்டினோ போர்டு ஊடாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை வேறு எங்கேயாவது ஒரு டிவைஸில் அனுப்ப போகிறீங்கண்டா இன்டர்நெட் மூலமாக அந்த ஈதர்நெட் ஷீல்டு வேணும். சரிதானே. அப்போ அதுவும் சரி. மாறா இணைய முகவரிகள் IoT சாதனங்களுக்கு பயன்படுத்தப்பட முடியாது. இல்லை, நீங்கள் ரெண்டும் பாவிக்கலாம். அது ஒரு ஒரு டிவைஸ் தானே இல்லை. அப்போ அது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம், டைனமிக்காக இருக்கலாம். நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸ்டாட்டிக்கை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிடாது. சரி, ரெண்டும் பாவிக்கலாம். இதுதான் பாவிக்கணும்னு இல்லை. அப்போ ஆன்சர் வந்து ஏயும் பி. 48வது. பின்வரும் கூற்றில் உள்ள இடைவெளிக்கான சரியான பிரதியிடுதல் யாது? ஒரு நபரின் முந்தைய ஹோட்டல் வருகைகளுக்கான கடந்த கால தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலமும் அதே விடயத்திற்காக அவனால் அல்லது அவளால் சமூக ஊடகங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட டேஷின் மூலமும் ஒரு செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட ஹோட்டல் பரிந்துரை முறைமை அந்த நபர் விரும்பக்கூடிய ஹோட்டல்களை வெற்றிகரமாக பரிந்துரை செய்ய முடியும். தானே. ஒரு நபரின் முந்தைய ஹோட்டல் வருகைகளுக்கான கடந்த கால தரவுகளை பகுப்பாய்வு செய்து எந்தெந்த ஹோட்டலுக்கு போனாருன்னு அந்த டேட்டாவை பகுப்பாய்வு செய்து அதே விடயத்திற்காக அவனால் அல்ல அவளால் சமூக ஊடகங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட டேஷின் மூலமும் ஒரு செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாக கொண்ட ஹோட்டல் பரிந்துரை முறைமை அந்த நபர் விரும்பக்கூடிய ஹோட்டல்களை வெற்றிகரமாக பரிந்துரை செய்ய முடியும். இப்போ எனக்கு பிடிச்ச ஹோட்டலை ரெக்கமெண்ட் பண்ணணுமெண்டா நான் முந்தைய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட சாப்பாடுகள் தொடர்பான தரவுகள் இருக்குன்னு தானே, அதையும் எடுத்து என்னால் சமூக ஊடகங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட வேறு ஏதாவது ஒன்றையும் எடுத்து அதை ப்ரொசஸ் பண்ணி நான் செய்யலாம்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆயிருக்கும் பிள்ளைகள்? இது மீளாய்வுகள் என்ன ரிவ்யூ இருக்குது தானே. நான்
முந்தி சில ஹோட்டலுக்கு போய் எழுதியிருப்பேன் தானே, இந்த ஃபுட் எப்படி இருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஃபுட் எப்படி இருந்தா நல்லண்டு எல்லாம் எழுதியிருப்பேன் தானே. அந்த மீளாய்வுகள்ன்றது ரிவ்யூ, நாங்கள் கமெண்ட் பண்ணுவோம் தானே, அதையும் எடுத்திருந்தா எனக்கு பிடிச்ச உணவுப் பொருளை வரக்கூடிய மாதிரி அந்த சிஸ்டத்தை உருவாக்கலாம். ஸோ ஆன்சர் 4வது. அடுத்த கேள்வி. செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் உண்மையானவை. ஏஐ பிரயோகங்களும் கணனி செய்நிரல்களே. ஏஐ பிரயோகங்களும் கணனி செய்நிரல்களே. ஓ மேன ஏஐ அப்ளிகேஷன் எல்லாம் என்ன லாங்குவேஜை பாய்ச்சி தான் எழுதுறது. பைத்தோன், C++, இப்படியான லாங்குவேஜை பாய்ச்சி தான் எழுதுவினோம். ஸோ ஏஐ அன்றைக்கு அது ஏஐ ஆப்ன்றது வேறு ஒன்று இல்லை. ஸோ அது சரி. எல்லா ஏஐ பிரயோகங்களும் தன்னியக்க முறையில் உண்டாக்கப்பட்டவை ஆகும். எல்லா ஏஐ பிரயோகங்களும் தன்னியக்க முறையில் உண்டாக்கப்பட்டவை ஆகும். ஏஐ பிரயோகங்கள் நாங்கள் தான் இப்படி உருவாக்கணும். அது என்ன தன்னியக்கம் உருவாக்கணும்? உதாரணத்துக்கு ஒரு ChatGPT-யோ அல்லது ஜெமினியோ அது நாங்கள் தானே உருவாக்கணும். ஆக்கள் தான் உருவாக்குறது கோடிங் எழுதி. மேபி அந்த ஏஐ பிரயோகம் வந்து இமேஜையோ வீடியோவையோ நாங்கள் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி தரும். ஆனால் அவர் அது கேட்டது இல்லையே. ஏஐ பிரயோகங்கள் அந்த ChatGPT அதை உருவாக்குறது தன்னியக்கம் ஒரு நாள் நடக்காது. மனிதர்கள் மனுவலாக உருவாக்குறது. எனவே அது பிள்ளை கேள்வியோடைய விளங்கணுமா கூட்டு. புதிய உள்ளடக்கத்தை உண்டாக்குவதற்கு ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் பொழுது அந்த உள்ளடக்கம் ஏஐயை பயன்படுத்தி உண்டாக்கப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவது உகந்தது. புதிய உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கு இப்போது பிக்சர் ஒன்றை உருவாக்க ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டா அந்த உள்ளடக்கம் நீங்கள் உருவாக்கின பிக்சர் இருக்கு தானே, அது ஏஐயை பாவிச்சு தான் உருவாக்கினதுன்றதை நீங்கள் சொல்றது நல்லன்றார். அது நல்ல முறை, உங்களுக்கு தெரியும். இதை இவர்கள் இப்போ ஒரு முறையாகவே பாவிக்கணும். நீங்கள் இப்போ ஏஐயை பாவிச்சு ஏதாவது ஒன்றை செய்திருந்தா, இப்போ சோஷியல் மீடியாவில் எங்கேயோ சோஷியல் மீடியாவில் நீங்கள் அப்லோட் பண்ணினாலே அது ஏஐ கண்டென்ட் தான் காட்டும். அதை ஏஐயை பாவிச்சு உருவாக்கினேன். ஏனெண்டா இப்போ ரியல் அது ஏஐ எதுன்னு தெரியாத காலம் வந்துட்டு யோசிச்சு பாருங்க. வீடியோவோ டெக்ஸ்ட் இமேஜோ ரியலாக இருக்குது இல்லையா. இப்போ ஒரு ஆள் மாதிரி இன்னொரு இமேஜை உருவாக்கலாம், அல்ல ஒரு உண்மையாக நடந்த சம்பவம் மாதிரி வீடியோ உருவாக்கலாம். அப்போ அது ஏஐ என்று நாங்கள் காட்டாம விட்டுட்டோம்டா அது ஒரு பிழையான ஒரு முறையாக போயிடும். அது ரியல் மாதிரி நடந்து எத்தனையோ விதமான சிக்கல்களை கொண்டு வந்துடும். எனவே நாங்கள் எப்போவுமே ஒரு ஏஐ உள்ளடக்கத்தை உருவாக்கிங்க இது ஏஐயாலான் உருவாக்கப்பட்டதுன்றதை பக்கத்தில் ஷோ பண்ணுறது எப்போவுமே பெட்டர். சரிதானே? அப்போ அது நல்லது. அப்போ அது பிள்ளைகள் ஆன்சர் ஏயும் சியும் என்ன ஏயும் சியும் 3வது ஆன்சர். கடைசி கேள்வி. இயற்கையால் உத்வேகம் அளிக்கப்பட்ட கணிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம், அது நேச்சர் இன்ஸ்பயர்ட் இருக்கு தான். என்ன பிள்ளை நேச்சர் இன்ஸ்பயர்டா இயற்கை அல்லது இயற்கையில் இருக்கிற உயிரினங்கள் தங்களோட பிரச்சனைகளை எப்படி தீர்க்குதோ அதுக்கு அவர்கள் எப்படி ஒரு யுத்தியை கையாளினமோ அதை நாங்கள் கம்ப்யூட்டரை பாவிச்சு பிரச்சனையை தீர்க்க பாவிக்கிறது. இயற்கையால் உத்வேகம் அளிக்கப்பட்ட கணிப்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் தீர்க்கப்படுவதற்கு பின்வரும் எந்த பிரச்சனைகள் உகந்தவை? ஒரு பெரிய பல்தேசிய நிறுவனத்தின் ஊழியர்களது மாதாந்த கொடுப்பனவு பட்டியல். இல்லை, மாதாந்த கொடுப்பனவு பட்டியல்னா சம்பளம் இல்லையா. சம்பள பட்டியலை தயாரிக்கிறதுக்கு அங்கே விதிகள் இருக்கும். எவ்வளோ காலம் வேலை செய்வது, எவ்வளோ நாள், அதுக்கு மணித்தியாலத்துக்கு எவ்வளோ வண்டி இருக்குது, ஓவர் டைமுக்கு இருக்குது. அதுக்கு நேச்சரை நாங்கள் ஒப்சர்வ் பண்ணி செய்ய வேண்டிய தேவையில்லை. அதுக்கு இது தேவையில்லை. ஒரு களஞ்சிய சாலையில் மோதல்கள் ஏற்படுவதை தவிர்த்து பொருட்கள் இடம் மாறுவதற்கு தன்னியக்க ரோபோக்களை பயன்படுத்தல். ஸோ இதுக்கு நாங்கள் இயற்கையை அவதானிக்கலாம் இல்லையா. இப்போ இயற்கையில் பல எறும்பு கூட்டங்கள், வேறு வேறு உயிரினங்கள் எப்படி தங்களோட பாதையை தெரிஞ்சு ஒன்றொன்று மோதுப்படாமல் எல்லாம் போய் வருது, குறுகிய பாதையில் போய் வருது, மோதுப்படாமல் போய் வருது என்ற அந்த ஐடியாவை எடுத்து அதை நாங்கள் ரொபோட்டிக்ஸ் பாவிக்க ரொபோட்ஸ் குறுகிய பாதையும் கண்டுபிடிக்கும், தங்களுக்கு இடையில் அந்த கொல்யூஷன் இருக்கு தானே, மோதல்களையும் தவிர்த்துக்கொள்ளும். ஸோ அது சரி. ஒரு வைத்தியசாலையின் சத்திர சிகிச்சைக்கு காத்திருப்போர் பட்டியலில் இருக்கும் நோயாளிகளுக்கு சத்திர சிகிச்சை கூட நேர பொறுத்திடங்களை ஒதுக்குதல். காத்திருக்கிற வெயிட்டிங்கில் இருக்கிற பேஷண்ட்டுக்குரிய டைம் ஒதுக்குறதுக்கு நாங்கள் நேச்சர் இன்ஸ்பயர்ட், அதாவது சூழலில் இருக்கிற விடயங்களை அவதானித்து செய்யணும் இல்லை தானே. மேபி அவன் நோய் நிலைகளுக்கு ஏற்ப இல்லை அவர்கள் பதிஞ்ச காலத்துக்கு ஏற்ற மாதிரி டைம் ஸ்லாட்டை ஒதுக்குவேணும். ஸோ அதுக்கு தேவையில்லை. அப்போ பி மட்டும்தான் ஆன்சர். தானே? ரைட். இப்போ 50 கேள்வியும் செய்துட்டோம்.